அது முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் மூவ் ஆன் பண்ண வேண்டியதான். பட் ரேட் 14 பிளஸ் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் டைம் வந்துருச்சுங்க. இந்த ஓவர் நீங்க சொன்ன மாதிரி ஏதோ நடக்க போகுது. டைமை பார்க்காதீங்க உடனே. ஓச்சு ஏன் அவர் லோ பண்றீங்க? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. 139 ரன்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஓவரில் மும்பை டீம் திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பதறமா தான் 100 இருக்காரு. 100 விக்கெட் எடுப்பாரு. சம்டைம்ஸ் நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல விக்கெட் எடுக்கலாம் கூட டாட் பால்ஸ் போடும்போது பிரஷர் கிரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா விக்கெட் கிடைக்க போகுது. 14.28 ரெக்வயர்ட் ஆஃப் ரேட். இப்போதைக்கு கேம் சிஎஸ்கே பக்கம் 2 6 போனா கூட ஸ்டில் இந்த கேம் தான். ஓகே இது ஏன்னா 6 அடிக்க போகும்போது தான் அவங்களுக்கு விக்கெட்டும் கிடைக்கிறது வாய்ப்பு. இல்லை ரொம்ப பிடிச்சதே தான். உங்களுக்கு தெரியுமா கடந்த காலங்களில் மகேஷ் விக்கெட் விட்டா 6 எல்லாம் அடிச்சா எக்ஸைட் ஆக மாட்டேன். லெக் பீஸுக்கு எக்ஸைட் ஆவார். அது சந்தோஷமா சொல்லுவார். இந்த ஓவர் நடுவில் நான் சொன்னேன் ஒரு சண்டை நாட்டில் நேரத்தை பாட்டு ஓடினே இருக்கிறாரு. அவரு தெரிஞ்சுவாரு. அங்க பாருங்களேன் இப்பதான் ஒரு சண்டை நாட்டு எனக்கு இது திலக்கர் மாவட்டம் தான் தப்பு. இந்த ஃபீல்டர் மாவட்டம் அதுக்கு திலக்கர் மாவட்டம் ஒரு மழை அதுக்காக போல நோந்து வழியா விட முடியும் பாட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நம்ம தெரியாது. எனர்ஜி மாதிரி திலக்கர்மாக்கு சண்டைங்க யுவராஜுக்கும் பிளட் ஆஃப் தான். அந்த சண்டைக்கு முன்னாடி ஒரு போல் கொஸ்டின் வருது. விச் லெஃப்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பால் டக் அவருக்கு 85க்கு 6 மும்பை. கிரிக்கெட்டும் இல்லை ஃபியூச்சர் ஃபுட்ஸோ சரியான கவனம் தான் முக்கியம். மார்க்கெட் ட்ரெண்ட் பண்ணி பரபரப்பை மியூட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சரியான மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும். ஒவ்வொரு கிராமம் நகரமாவதை நகரம் பெருநகரமாவதை பார்த்துள்ளே கடந்த 60 ஆண்டுகளில் இந்நாடு உருவாகும் பயணத்தை பார்த்துள்ளே 60 ஆண்டுகளாக ஒரே சுவை 5 செகண்ட் ஜஸ்ட் மாட்டிக்கோ பயங்கரமான கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. பயங்கரமா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு போலிங் பார்த்தேன். 100 ஸ்ட்ரைட்டாவே ஹேட்ரிக் பால் ரவுண்ட் விக்கெட் பண்ணாரு. ரைட் ஹேண்டருக்கு எக்ஸிகியூஷன் சர்ஃபரா ஸ்டார்ட் வர ஹெல்மெட்டை மாட்டி கத்திட்டு இருக்காரு ஷார்ட் லெக்ல. சென்னை 28 படத்துல இல்ல எனக்கு 2 ஸ்லிப் விடும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல்ட் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே சொல்லி. இப்ப ஆங்கில மாத்துறாரு. சாஞ்சிட்டு போடுறதுனால ரைட் டைம்ல ரெகுலேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லை. பக்கம் அப்படின்னாரு எங்கேயோ போயிடுச்சுங்க பாரு. அஞ்சோட பேட்ல பட்டு வேலை கிசையில போச்சு. பிடிக்க முடியல சர்ஃபராஸால. என்ஜாய் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. சிஎஸ்கே உள்ள எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்கு. ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடும்போது டெஃபினெட்லி கொடுக்கணும். அந்த குவாலிட்டி ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோட இம்பார்ட்டன்ஸ் வெரி நான் என்ன சொல்றேன் அது மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். டாடா ஐபிஎல் 3 டாட் பால்ஸ்ல இது சேர்ந்த ரைட் அப் தேர் இருக்காரு. ஒரு டாட் பாலுக்கு 19 வரும். சம ஸ்பின் காம்பினேஷன்ல அக்கீல் ஹுசைன் இந்த பக்கம் நூர் அகமது கீழோட போடும்போது இன்னும் பெட்டர் போலரா தெரியுது. ஏன்னா ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஒரு சிஎஸ்கே மேல என்னன்னா இன்னி வரைக்கும் இன்னைக்கு வந்து உருவில் பட்டேல் பேட்டப்பா இருந்தாரு, அப்புறம் பிரசாந்த் பேட்டப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் அக்கீல் ஹுசைன் வந்துச்சு.